ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, மனதுக்குள் அதிகமான போராட்டம். வாழ்க்கையில் ஜெயித்து விடுவோமா? வாழ்க்கையில் நமக்கான நல்லது நடந்து விடுமா? நம்முடைய குடும்பத்தில் இன்பங்களோ சூழ்ந்து சந்தோஷமாக இருப்போமா என்ற 1008 கவலைகள். எல்லா கவலைகளுக்கும் என்னிடம்தான் நீ விடை கேட்பாய். சாயி, நான் இந்த இடத்தில் இப்பொழுது அசிங்கப்பட்டேன், இந்த இடத்தில் இப்பொழுது அவமானங்களை சந்தித்தேன். அப்படி அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்தித்த நான் யாருக்கு முன்னாடி எல்லாம் நான் அசிங்கங்களையும் அவமானங்களையும் சந்தித்தேனோ அவர்களுக்கு மத்தியில் நான் ஜெயிக்க வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்பாய். நீ கேட்பதிலேயோ உனக்கு நான் தருவதிலேயோ எந்த ஒரு குழப்பமுமே இல்லை. உனக்கு தருவது என்னுடைய பொறுப்பாகும். உன்னை வாழ வைத்து சிரிக்க வைத்து உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் கண் கலங்காமல் உன்னை ஒவ்வொரு நாளும் தூக்கி விடுவதற்கு எனக்கு தெரியும். பல பேர் நினைக்கிறார்கள் நான் யாருக்கும் உதவி செய்வது இல்லை என்று. என்னை நம்பி என்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் எனக்கு சாய்தான் என்று செல்பவர்களுக்கு இந்த சாய்தான் உதவிகளை செய்கிறேன். மற்றபடி வேறு யாருமே கிடையாது. நீ யாருடைய வார்த்தைகளையும் நம்ப வேண்டாம். முதலில் உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கிறது என்று பார்த்து அதன்படியே ஒவ்வொரு விஷயத்தையும் செய். நீ துளைத்த அனைத்து விதமான சந்தோஷங்களையும் இந்த சாயாகிய நான் திரும்பவும் தருவேன். இது ஒரு அரிய வாய்ப்பு. யாருக்குமே துளைத்தது திரும்ப கிடைத்தது கிடையாது. யாராவது ஒருவர் அற்புதமாக அவருடைய வாழ்க்கையில் நடக்கும். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதமான விஷயங்கள் நடக்கப் போகிறது. இதை நீ எந்த விதத்தில் பயன்படுத்தி கொள்ளப் போகிறாய் என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர நான் உன்னுடைய வாழ்க்கையில் முடிவு செய்ய முடியாது. நீ எது வேண்டுமானாலும் என்னை கேட்கலாம். அதை எப்படி தருகிறேன், எந்த முறையில் தருகிறேன் என்பதில்தான் இருக்கிறது. உனக்கோ நான் அற்புதமான விதத்தில் தர இருக்கிறேன். அது எப்பொழுது என்ன விஷயம் என்பதை நான் உனக்கு கொடுப்பதற்கு முன்பே சொல்லிவிடுவேன். புரிந்ததா? சுலபத்தில் உன்னால் அடைய முடியாததையும் அதே நேரம் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே தொலைத்துவிட்டோம் என்று நீ நினைத்த விஷயங்களையும் கூடிய சீக்கிரமாகவே உன்னுடைய அப்பாவாகிய நான் தரத்தான் இருக்கிறேன். அதில் எந்த குழப்பமுமே அல்ல. நீ சிரித்து சந்தோஷமாக இருந்தால் போதும், அனைத்தும் நல்லது நடக்கும். இந்த சாயாகிய நான் உன்னை எப்பொழுதும் கவலைப்படுத்துவேன், உன்னை எப்பொழுதும் கண்ணீரை சிந்த வைப்பேன் என்று நினைக்கிறாய். ஆனால் போக போகத்தான் தெரியும் நீ நினைத்தது அனைத்தும் முற்றிலும் தவறு என்று. எந்த தெய்வமும் எப்பொழுதும் எந்த பிள்ளைகளையும் அளவைத்து வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைக்காது. நானும் உன்னை அப்படி நினைக்கவில்லை. நீயாக போட்டு எதையும் குழப்பிக் கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சாய் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் ஒவ்வொரு விதமான அத்தியாயத்திலேயும் துணை இருக்கிறேன். பல பேருக்கு உதவியாகவும் பல பேருக்கு நல்ல விஷயங்களையும் செய்த நான் உன்னுடைய வாழ்க்கையில் நான் நல்ல விஷயத்தை செய்யவே மாட்டேன் என்று எப்படி நினைத்தாய்? அலட்சியங்கள் வேண்டாம். நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்பிக்கையை தெய்வத்தின் மீது வைக்கிறீர்களோ அந்த அளவு உங்களுடைய வாழ்வில் இன்பங்கள் இருக்கும். நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் கைவிட்டு விடாதீர்கள். உங்களுடைய மனதில் இருக்கும் பாரங்கள் ஒவ்வொன்றாக இறக்கி வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு இருக்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நான் முன் வந்து நின்று நான் இருக்கிறேன் என்று உனக்கு காமித்து இருக்கிறேன். அதே மாதிரியே உன்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலையிலும்
நான் உன் முன் வந்து நான் இருக்கிறேன் என்று நிரூபிப்பேன். தெய்வத்தை வணங்குபவர்கள் எப்பொழுதுமே ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்காக யாருமே இல்லை என்று நினைக்கக்கூடாது. நமக்காக நம்முடைய அப்பா இருக்கிறார், நம்முடைய அம்மா இருக்கிறார், நமக்கான தெய்வங்கள் இருக்கிறார்கள் என்றுதான் நினைக்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுவே உங்களுக்கு கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னுடைய வாழ்வில் எல்லா நேரத்திலேயும் நல்லது நடக்கும். கவலைகள் எப்பொழுதுமே வேண்டாம். புரிந்ததா? இந்த சாயாகிய நான் உன்னை தூரத்தில் இருந்து பார்க்கவில்லை. எந்த ஒரு தெய்வமும் தன்னுடைய பிள்ளைகளை தூரத்தில் இருந்து பார்க்காது. அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறேன், உன்னுடைய இதயத்தில் இருக்கிறேன். என்னுடைய இதயத்தில் நீ இருக்கும் பொழுது எப்படி உன்னை தூரத்தில் வைத்து பார்ப்பேன்? உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் எனக்கு தெரியும், எல்லாமும் தெரியும், நல்லாவும் தெரியும். அதனால் சந்தோஷமாக நீ இருந்தாலே எனக்கு போதும். பொறுமையும் நம்பிக்கையும் இருப்பவர்களுக்கு என்றுமே வெற்றி மட்டும்தானே. இந்த சாய்க்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்றாலும், இந்த தெய்வத்திற்கு பாசத்தை கொடுக்க வேண்டும் என்றாலும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடித்த விஷயமே தன்னுடைய பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்வது மட்டுமே. உன்னை நான் பத்திரமாகவே பார்த்து கொள்வேன். அதனால் கவலைகளோ கண்ணீரோ தேவையே அல்ல. என்னை சரணடைந்த பிறகு வாழ்வில் எதிலும் உன்னுடைய மனதிலும் கவலைகள் இருக்க வேண்டாம். நன்மைகள் நடந்து பல காலங்கள் நீயும் உன் குடும்பமும் திருப்தியாக இருப்பீர்கள். இந்த சாயாகிய நான் உன்னை எல்லா இடத்திலேயும் கஷ்டப்படுத்தி விட்டேன் என்று நினைக்கிறாய். இந்த சாயாகிய நான் உன்னை கஷ்டப்படுத்தவே இல்லை, சந்தோஷம் மட்டும்தான் படுத்துகிறேன். பல நன்மைகளோ நடந்திட, பல இன்பங்கள் உன் வாழ்க்கையில் பிறந்திட, எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தனம் தானியங்கள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையில் கிடைத்திட இந்த தெய்வமாகிய நான் உதவிகளையே செய்வேன். என்னுடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த கட்டத்திற்கு பயணத்தை செய். பயணங்கள் அனைத்தும் வெற்றிகரமாகவே அமையும். உன்னுடைய தேவைகளுக்கு நான் உதவிகளை செய்வேன். நீ என்ன கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் உன் வாழ்க்கையில் நான் அள்ளி கொடுப்பேன். நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.